Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நீட் இன் தமிழ். Today we are going to see about the topic of IUPAC. Okay, IUPAC பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். Once again, am I audible to everyone? ஓ ஆமாடா ஆன்லைன்ல இல்ல. இது கூட முடியாது. Okay, it's okay. It doesn't matter. இப்போ IUPAC nomenclature of compounds having the COOH ஓகேங்களா. COOHனா என்னப்பா? COOHனா ஒன்றும் இல்லை, கார்பாக்சிலிக். இது ஞாபகம் வச்சுக்கணும். இதனோட நேமிங் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் சொல்ற நேம்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் ஒன் திங், நான் லாஸ்ட்ல வந்து இந்த இந்த மந்த்ல இருந்து நம்ம என்ன டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். சரிங்களா. அதுக்கு தான் நான் லைவ்ல வர சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இட் டசன்ட் மேட்டர். ஓகே, இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். இது பேர் என்னப்பா? கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா. இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்தோம் அப்படின்னா இது அட்டாச் ஆகுற விதத்தை வச்சு ரெண்டா பிரிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். இப்போ நம்ம சஃபிக்ஸ்ல இருக்கிற ரெண்டு வகையை முதல்ல பார்த்துருவோம். சரிங்களா. ஒன்னு வந்து ஆலிக் ஆசிட், ஆலிக் ஆசிட், இன்னொன்னு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். இன்னொன்னு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே சார். இப்போ அடுத்தது இது ஆலிக், டி இல்ல, ஓ தான் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் செகண்ட், ஐ கேன் ரப் அண்ட் ரைட். ரப் அண்ட் ரைட் ஆலிக் ஆசிட். ஓகே, when two carbons இல்ல, நாம carbons எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when carbons of COOH is the part of the main chain. இந்த ஆலிக் ஆசிட் அப்படின்றது பார்த்தோம்னா COOH, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து மெயின் செயின்ல இருக்கணும். சரிங்களா. கார்பாக்சிலிக் ஆசிட் எதுல இருக்கணும்? மெயின் செயின்ல வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. மெயின் செயின்ல வந்து இருக்கணும். ஓகே, எழுதிக்கோங்க, நோட்ஸா எடுத்துக்கோங்க. நான் எழுத எழுத அப்படியே அப்படியே வந்துடணும் நீங்களும். சரிங்களா. ஏன்னா இதுக்கு உட்காந்து தனியாக நோட்ஸ் இருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நமக்கு எக்ஸாமுக்கு வரும் 103 days தான் இருக்கு ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். அதுல மார்க் டெஸ்ட், ரிவிஷன் எல்லாம் போனுச்சுன்னா என்ன சொல்றது 50 நாள் தான் தேரும். சரிங்களா. அதனால ஸோ வி டோன்ட் ஏபிள் டு we don't want to waste our time. Okay, every minute is a precious. ஓகே, இதுல பாருங்க when இப்போ நான் இதுல கார்பன் வந்து இதா இருக்கிறத பார்த்தோம். இதுல கார்பன் சீன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், நீங்க கார்பனை எழுதிக்கோங்க. ஆஃப் COOH. ஓகேங்களா. this not, அதாவது இருக்காது, is not the part of main chain. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரியும். இதுல பார்ட் ஆஃப் மெயின் செயின்ல இருந்தா அது ஆலிக் ஆசிட், மெயின் செயின்ல இல்லாதது COH மெயின் பார்ட்ல இல்ல அப்படின்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இப்போ இப்போ இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், இருங்க வரேன். இப்போ நீங்க ஒரு டயக்ராம் ஏதோ ஒன்று சம்திங் பாத்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஏலியன் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு திங் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சஃபிக்ஸ் பார்த்தோம், ப்ரிஃபிக்ஸ் பத்தி பேசவே இல்லைன்னா ப்ரிஃபிக்ஸ்க்கு ஒண்ணுதான் கார்பாக்சி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகே, ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, 1 2 3 4. இப்போ நான் நம்பரிங் தான் பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை. 4க்கு என்னப்பா வரும்? பியூட் வரும். ஏன் போட்டுக்கலாம், எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட், ஏன் போட்டுட்டேன். இப்போ எந்த இதுல ஆயிக் ஆசிட் இதுல இருக்கு? எவ்ரிவன் நோஸ் ஃபர்ஸ்ட் இதுல ஆயிக் ஆசிட் இருக்கு, இதுதான் ஆயிக் ஆசிட். ஓகேங்களா. 1 ஆயிக் ஆசிட். ஓகே, இதுக்கு நம்பரிங் பண்ணுமா?
1 2 3 4. இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு. ஓகே, இப்ப இப்ப எடுங்க, இப்ப சொல்லுங்க. இங்க இங்க வந்து மீத்தேல் இருக்கா இல்லையா? Did you notice where is methyl presence? இங்க ஒரு மீத்தேல் இருக்கு, இங்க ஒரு மீத்தேல் இருக்கு. சரியா? திரும்ப நான் டயக்ராம் வரைகிறேன், நல்லா நோட் பண்ணுங்க. திரும்பவும் நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு மீத்தேல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மீத்தேல் இருக்கு. அப்ப எத்தனை மீத்தேல் இருக்கு? 2 மீத்தேல் இருக்கு இல்லையா? எங்க இருக்கு? ரெண்டாவது இடத்துல இருக்கு. ரெண்டாவது இடத்துல ஒரு மீத்தேல், ரெண்டு மீத்தேல் இருக்கு. அப்ப 2,2 எத்தனை மீத்தேல்? டைமீத்தைல். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமீத்தைல். எத்தனைப்பா இருக்கு? நம்பரிங் பண்ணும்போது 4 வருது. 4 என்னது? பியூட்டு. ஏன் எவ்ரிவேர் இஸ் a single bond, you can mention ஏன். ஓகே, அடுத்தது 1. ஃபர்ஸ்ட் இதுல தான் வந்து அந்த ஆலிக் ஆசிட் இல்ல ஆயிக் ஆசிட். சரிங்களா? ஆயிக் ஆசிட் வந்து வருது. ஆயிக் ஆசிட் இங்க தானே பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் ஆயிக் ஆசிட். ஓகேங்களா? ரவுண்ட் பண்ணியிருந்தேன்ல, அதுதான் ஆயிக் ஆசிட். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அப்படியே வாங்க. இப்போ OH, இது வந்து HO எடுத்துக்கிட்டேன். அப்படி இப்போ நீங்க தான் நம்பரிங் பண்ண போறீங்க. சரிங்களா? இங்க இருந்து, ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அவுட்டர்ல இருக்கு, ஸோ இதை நம்ம கால்குலேஷன்ல எடுக்க மாட்டோம். 1 2 3 இது 4 ஃபங்க்ஷனல் குரூப் வெளில இருக்கு, ஸோ யூ கான் கால்குலேட். ஓகே, 4 இருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? பியூட் வருமா? எவ்ரிவேர் இஸ் a single bond, ஏன் போட்டுக்கலாமா? எந்தெந்த இடத்துல ஆயிக் ஆசிட் இருக்கு? 2 இடத்துல ஆயிக் ஆசிட் இருக்கு. யாராவது நோட் பண்ணீங்களா? 2 இடத்துல ஆயிக் ஆசிட் இருக்கு. ஒண்ணு இந்த இடத்துல ஒரு ஆயிக் ஆசிட் இருக்கு. இருங்க, வேற கலர் எடுத்துக்கலாம். ஒண்ணு இந்த இடத்துல ஒரு ஆயிக் ஆசிட் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஆயிக் ஆசிட் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை ஆயிக் ஆசிட் இருக்கு? 2 ஆயிக் ஆசிட் இருக்கு. அப்ப என்ன போடணும்? எங்க முதல்ல இருக்குன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ 1ல இருக்கா? இருக்கு சார். 4ல இருக்கு சார். அடுத்தது என்னது? 2 இருக்கு. அப்ப டை. ஓகே, அது பேர் என்னது? ஆயிக் ஆசிட். Did you understand what I'm trying to say? நெக்ஸ்ட் திங் பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, சப்ப மேட்ரு இதெல்லாம். நீங்களே எல்லாம் போட்டுடலாம். பட் மேபி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறீங்க அப்படின்னா you definitely struggling about it, so you don't worry. So organic chemistry only, no, organic chemistry is such an easy thing. I'll help you. Okay, okay, பாருங்க, இதான் டயக்ராம். கவுண்ட் பண்ணுங்க. போட்டுக்கலாம். கவுண்ட் பண்ணலாமா? இதுக்கு நீங்க போடுறீங்களா? இல்லைன்னா நீங்க ட்ரை பண்றீங்களா? இது மட்டும் ஈஸி தான்ப்பா. சப்ப மேட்ரு. பார்க்க தான் உங்களுக்கு வளவள கொல கொலன்னு தெரியும். ஒண்ணுமே இல்லை. இதுல காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணணும், இதுல ஆயிக் ஆசிட் எத்தனை இருக்குன்னு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் மேட்ரே, அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை நியூமரிங் இருக்குன்னு போட போறீங்க. இது நான் ஹோம்ஒர்க்கா தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை டு சால்வ் திஸ். எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பாக்குறேன். ஓகே, உங்களால முடியும், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் திங் பாருங்க. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இதை நான் 1 எடுத்துக்கிறேன். பிகாஸ் இங்க இருந்தே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வரப்போகுது. இந்த இடத்துல O போட்டுக்கிறேன். இதுல டபுள் பாண்ட் வரும், இதுல வந்து சிங்கிள் பாண்ட் OH போட்டுக்கிறேன்.
உங்களுக்கு சரியா தெரியாதுல்ல இது. இருங்க வரேன், மேலே எழுதியிருக்கேன் நான் வரேன். யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் இல்லை. அபிதா மட்டும் லைன்ல இருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் தட். நேம் என்ன, அபிதாவா அபிநயாவா, 2 பேர் இருக்கீங்கல்ல. ஓ சாரி 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 ரோஸ்லின் மேரி, I didn't know your name. Yeah, now only I can know. I think you are okay, okay, it doesn't matter. Okay, okay. ம், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்பரிங் பண்ண போறீங்க. 1 2 3 4 5 6. அங்கே நம்பரிங் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, அடுத்தது. இப்போ இது சைக்கிளோ தானே, சைக்கிள் தானே இது. முன்னாடி படிச்சிருப்போம் சைக்கிள்னா என்ன, பைசைக்கிள்னா என்னன்னு. பைசைக்கிள் படிச்சிருப்போம், இப்படி இருந்தா அது பேர் சைக்கிள். சரிங்களா? சைக்ளோ, இது பேர் என்னது, சைக்ளோ. ஓகே, எத்தனை இருக்கு, 6 இருக்கு. அப்ப ஹெக்ஸு, ஹெக்ஸு ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். இதே இதுல இங்க ஒரு கோடு, ஐ மீன் இங்க ஒரு இது இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? பாண்ட் இருந்ததுன்னா ஹெக்ஸைன் யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது இல்லையா? எங்கெங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன எங்கெங்க வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அமையுது? ஃபர்ஸ்ட்ல அமையுது 2, 4th அமைஞ்சிருச்சு. ஓகே, மொத்தம் எத்தனை வந்து இருக்கு? நோட் தட் ஆலிக் ஆசிட்க்கும் கார்பாக்சிலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆலிக்கு என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னா, டபுள் பாண்ட் ஓவோட அதனோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். இதே மாதிரி டபுள் பாண்ட் ஓவோட லைக் ஹச் வந்தது அப்படின்னா அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு. ஓகேங்களா? இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் ரிமெம்பர்ல வச்சுக்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் வச்சுக்கணும். டெஃபினெட்லி யூ கேன் ரிமெம்பர் திஸ். ஓகே, ஆக்சிலிக் ஆசிட். COOH அப்படின்னாலும் கார்பாக்சிலிக் ஆசிட் தான். இங்க பாருங்க, ரிமெம்பர் ஒன் திங் பா, டபுள் டபுள் பாண்ட் இருக்குல்ல, இது வந்து இதை குறிக்கும். இந்த இடத்துல இருந்து வருது இல்லையா, இது வந்து சியை குறிக்கும். ஹச் இங்க இருக்கு, அப்போ ஹச். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால இது கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போமா? நீங்களே ட்ரை பண்றீங்களா இது? Could you please try this, huh? You are amazing. Just 13 minutes only. நம்ம இன்னைக்கு half an hour or 1 hour வருமா? 1 hour இருந்துருமா வீடியோ? மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 hour half an hourக்குள்ள இந்த வீடியோ முடிஞ்சிடும். சரியா? வேகமா பார்ப்போமா? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். 2 சைக்கிள் இருக்கு, அப்ப பைசைக்ளோ யூஸ் பண்ணணும். பைசைக்ளோன்றப்ப நோட் தட், ரிமெம்பர் ஒன் திங், இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா ஜாயினிங் இங்க இருக்கிறதுனால. 1 2 3. ஏன் இங்கிட்டு போமா இங்கிட்டு வரும்? பிகாஸ் இங்கே தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அமையுது. ஸோ 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ பாருங்க என்னது இதில் என்னென்ன இருக்கு. 4th வந்து COOH இருக்கு. சாரி 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 பைசைக்ளோப்பா இது. நம்பரிங்லாம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்ட்ரல் உள்ளதை பார்க்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சென்ட்ரல் உள்ளதை பார்க்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் வச்சு மறைச்சிருங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு கனெக்ட் பண்ணுங்க. என்னென்ன வருது? 1 2 3 4 வந்துருச்சா? 4 வந்துருச்சா? அப்போ யூ கேன் மென்ஷன் ஹர் 4 கமா. இந்த சைடு எத்தனை இருக்கு? சென்ட்ரல் உள்ளதை பார்க்காதீங்க. ஓகே, சென்ட்ரல் உள்ளதை பார்க்காதீங்க. 1 2 3 4. இந்த சைடும் 4 இருக்கு. இந்த சைடு எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சரி, ஓகே ஓகே சார். அப்போ இங்க என்ன மென்ஷன் பண்ணுவீங்க நீங்க? 4 மென்ஷன் பண்ணிக்கலாம் சார். சென்ட்ரல் ஏதாவது இருக்கா? நோ. மொத்தம் எத்தனை சார் இருக்கு? 10 இருக்கு. அப்ப டெக். எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்டா? சிங்கிள் பாண்ட். உள்ளுக்குள்ள எந்த கோடும் இல்ல. அப்ப டெக்கேன். ஓகே சார். அடுத்தது 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 இந்த இடத்துல கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. 2 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. 2 இடத்துல இருக்கு. அப்போ 3லயும் இருக்கு, 4லயும் இருக்கு. இப்ப இங்க முன்னாடி ஒரு கோடு 2 இருக்கிறதுனால டை கார்பாக்சிலிக் acid. I hope you all understand. Why I didn't know. ஸ்ட்ரீமிங் இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நிறைய டைம் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த டைம் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் ஓகே, இட் டசன்ட் மேட்டர். நான் நாளைக்கு இது என்னன்னு சரி பண்ணிடுறேன். முடிச்சிருவோம். இப்போ இங்க நான் COOH கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் COOH கொடுக்குறேன். இங்கேயும் COOH கொடுக்குறேன். இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க நீங்க? ஹவு டிட் யூ சால்வ் திஸ்? ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. குட். இது 2, இது 3, இது 4ன்னு சொல்லுவீங்க. குட். பின்றீங்க ரோஸ்லின். ஓகே, 6 இருக்கு. இந்த இதை நான் 1ன்னு தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் இல்லையா? 1. ஓ, இப்படி போடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் பார்ட்ல ஓகேங்களா? செகண்ட் பார்ட்ல 1ல ஓகேங்களா? இது 1. இப்போ நான் இது 1ன்னு எடுத்துக்கிறேன் இல்லையா? என்ன இருக்கு? கார்பாக்சில் மெத்தில் குரூப் இருக்கு. என்ன இருக்கு? கார்பாக்சில் மெத்தில் குரூப் இருக்கு. மெத்தில் இது என்ன என்ன சொல்லுவோம்? அதை சைக்ளோ சொல்லலாமா? பைசைக்ளோ சொல்ல முடியாது. சைக்ளோ சொல்லலாம். சைக்ளோ 6 இருக்கனால ஹெக்ஸ். எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் ஏன்னு. எங்கெங்கப்பா அது கார்பாக்சிலிக் இருக்கு அப்படின்னா 1,4ல வந்து டை கார்பாக்சிலிக் இருக்கு. என்ன இருக்கு? டை கார்பாக்சிலிக் இருக்கு. ஓகே, ஓகே. இங்க பாருங்க, இப்படி கொடுத்துருக்காங்களா? எங்கிட்ட நம்பரிங் பண்ணுவீங்க. சின்னதா இருக்கிறது இது ஸ்பைரோ. அப்போ ஸ்மால் சைடு இருக்கிறதுல தான் நம்பரிங் பண்ணும். இதுதான் ஸ்மால் சைடு இருக்கிறதுல. ஸோ இதை எடுத்துக்கிறேன். 2 3 4. மேலே போயிடணும். பிகாஸ் மேலே தான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. 5 6 7 8. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? ஸ்பைரோ போடுவோமா? இது ஸ்பைரோ காம்பவுண்ட். Did you understand what I'm writing? ஸ்பைரோ காம்பவுண்ட் 3,4 எப்படி போட்டீங்க? ஓகே, குட் கொஸ்டின் ரோசி. பட் ஐம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் அபவுட் இட். யா 1 2 3. இது வந்து சென்டர் பார்ட். ஸோ யூ கான் see that. Okay, you don't want to see that. So what are the remaining numbers? 3 for left side.
and write how many numbers have on. You can calculate. Just this is the center number, so you can't calculate this. You can calculate this only 1 2 3 4, so 4 numbers. I hope you all understand. ஓகே, 6ல வந்து என்ன இருக்குப்பா, கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. என்ன குரூப் இருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இருக்கு. ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். IUPAC nomenclature of the compound. IUPAC nomenclature of the compound la having C triple bond N அப்படின்ற ஒரு functional group ஓட வச்சு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, என்ன பார்க்க போறோம்? C triple bond N functional group. ஓகே, கார்போநைட்ரில் அப்படின்னும் நைட்ரல்னு சொல்லுவாங்க இத. ஸோ சஃபிக்ஸ்ல வந்து நைட்ரல் அப்படின்னும், சஃபிக்ஸ்ல வந்து நைட்ரல் அப்படின்ற பேரும், ரெண்டுமே இருக்கு, நைட்ரல் கார்போநைட்ரல். இப்போ நைட்ரல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, when carbon of night is the part of the main. சரிங்களா, நைட்ரல் வந்து எப்போ part of the main chain, அதுக்கு நைட்னு சொல்லுவாங்க. அதை carbon of night is a part of the main chain. part of the main chain இருக்கும்போது நைட்ரலும், not part of the main chain கார்பன் இருக்கும் போதும் இது கார்போடிக் கார்பன்ட்ரில் அப்படின்றதாகவும் இருக்கு. சரிங்களா, டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, இதை பார்த்தோம்னா half an hour ஆயிடும், முடிச்சிடலாம். You can close it. Okay, we don't have enough time. I would like to sleep. I am not in my mood. So இங்க பாருங்க, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. I can numbering. ஓகே, செகண்ட் இதுல வந்து மீத்தைல் குரூப் இருக்கு. செகண்ட் இதுல என்ன குரூப் இருக்கு? மீத்தைல் குரூப் இருக்கு. சி அதாவது செகண்ட் குரூப்ல மீத்தைல் குரூப் இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப ப்ரோப் எவ்ரிவேர் இஸ் a single bond, so you can put ஏன் ஆல்சோ. இன் 1ல வந்து என்ன இருக்குப்பா? நைட்ரல் இருக்கு. 1ல என்ன இருக்கு? நைட்ரைட்னு சொல்லுவாங்க, நைட்ரல் சொல்ல மாட்டாங்க, நைட்ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ரைட். இதே இப்போ இதுக்கு நம்பரிங் பண்ணுங்க, இதுக்கு நம்பரிங் பண்ணுங்க. 1 2 3 4. ஸோ தேர்ட் ஒன்ல டைமீத்தைல் இருக்கனால 3,3 டைமீத்தைல். ஓகே, பியூட்டு ஏன் எவ்ரிவேர் இஸ் a single bond ஏன். 1ல வந்து என்ன இருக்கு? நைட்ரைட் இருக்கு. ஓகே, like this way you can calculate. This is the 1, this is 2, this is 3, this is 4, this is 5, 6. Okay, so cyclohexane. I'm in sleepy mood, that's so my handwriting is like Tamil Nadu to Delhi. So cyclohexane
one carbonitrile. சைக்கிளா இருக்கு, ஹெக்சேன் 6 இருக்கு, எவ்ரிவேர் இஸ் a single bond. 1ல வந்து கார்பனோட சேர்ந்த நைட்ரில் இருக்கு, கார்போநைட்ரில். Okay, I hope you all understand what I'm saying. If you have any doubt, you can comment in. Okay. Okay. I think let me finish. Because I'm such in a sleepy mode, I'm not able to control myself. Still, I'm waiting 5 minutes. Okay, just take a 5 minutes for. Okay. Okay. ഇതെന്താ minus this? I'm not talking about this. Okay, just see. Okay, note it down. Count பண்ணுங்க 1 2 3 4 5 6. Okay, cyclo hex 6 because reverse single bond. ஏன் 1லயும் 2லயும் என்ன இருக்கு? ரெண்டு கார்போநைட்ரைட் இருக்கு. ஓகே, கார்போநைட்ரேட் இருக்கு. அடுத்தது இது சைக்ளோ சாரி இது வந்து சைக்கிளோ வராது, ஏன்னா இது பை. ஸோ யூ டோன்ட். Okay, let me see one thing. I think we can miss that term. We can complete. Okay. Just go through. இங்க பாருங்க 1 2 3. ஃபர்ஸ்ட் வந்து அங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் சென்ட்ரிங் இருக்கு இல்லையா? செம்ம கொஸ்டின் ரோசிங். நானே மறந்தாலும் நீங்க மறக்கல. இதுதான் வேணும் எனக்கு. 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்கு. ஓகே சார், எத்தனை 10 உண்டு? இது வந்து சைக்கிளா பைசைக்கிள், ஏன்னா 2 இருக்கு இல்லையா? அப்போ பைசைக்கிளோ. இந்த சைடு எத்தனை இருக்கு? இந்த சைடு இருக்கு. சென்ட்ரல் உள்ளதை மறைச்சுக்கோங்க. கால்குலேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு எத்தனை, ரைட் சைடு எத்தனை? லெஃப்ட் சைடு எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 1 2 3 4 இருக்கா? அப்போ 4 போட்டுக்கோங்க. அப்போ 4, ரைட் சைடும் 4 தான் இருக்கும். 0 10 நம்பர்ஸ் இருக்கிறதுனால டெக்கு ஓகேங்களா? டெக்கேன் எவ்ரிவேர் இஸ் a single bond ஏன். ஸோ அடுத்தது 3,4 தான் என்ன சார் இருக்கு? டை கார்போனேட் இருக்கு, டை கார்போநைட்ரில் இருக்கு. Okay, I hope you all understand till what I'm teaching. I'm not teaching you, just what I know I can say. Okay, you didn't. One second. क्या बेटा? I'll definitely call you back. எங்க விட்டேன்? You don't think I'm a teaching. Okay, we can just study. I'm just studying with you. What I know I can say. You can't think I'm teaching. Okay, you don't imagine I'm teaching. Just what I know I can say. What are the important things? That's all. Because I'm not a mentor. Okay, I agree that, but I have experience for 3 years writing the NEET examination. So I know how to be conducted and what are the questions you may ask in NEET. So some of them think I know. Okay,
not similarly like faculties in institute, but I know little bit of that. Okay, so that's why I'm saying you what I know. If this is correct or wrong, you can correct me. Okay, I'm not worry if you are very younger than me. I didn't worry if you are correcting my mistake. That is the right mistake. Definitely, I can accept it, and I don't regret who are all child thing. Like I'm not regret. Okay, you are my younger. Like I'm not being like that. If you are elder or younger, whatever, I'm definitely asking your suggestion. I'm definitely accept what I'm doing mistakes in I'm writing or teaching at all. So you can inform me. That's only I'm waiting for you. Okay. லாஸ்ட் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, பட் ஐம் வெரி ஸோ டயர். ஸோ டெஃபினெட்லி நான் நாளைக்கு உள்ள வீடியோவில் இதை போடுறேன். நாளைக்கு இந்த ஐயூ பேக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? டுடே வி கேன் க்ளோஸ் இட் அப். இதோட இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டயர்டாக இருக்குன்றது ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி பார்க்கலாம் அப்புறமேல. ஓகே பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் for watching, and especially for Rosie, thank you for attending the live classes, and you can answer it so amazing. Thank you, keep it up, and you are very well supporting me when I'm alone on YouTube. Some of the viewers also given a support, but you are an institute student, you can supporting me. That's the very unexpected thing for me. No one can support it. So I'm you can understand me what I'm trying to do. Okay, thank you for that. Bye. Bye for all. I hope tomorrow we can complete that IU pack fully, and as well as I can say the suggestion and how can you crack the NEET in 100 days. If you are started from now, you can definitely do. Okay, 100 daysல நம்ம எப்படி வந்து கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம், எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணலாம், என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி எந்தெந்த லெசன்ஸ்க்கு எங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ இஃப் ஐம் ஃபர்கெட் இட், யூ கேன் ரிமெம்பர். ஓகே, நான் சொல்ல மறந்தாலும் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் லைக் திஸ் செஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நான் இதை என்றைக்கும் காசுக்காக நான் இதை பண்ணலை, சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் இதை பண்ணலை. நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் மட்டும்தான் நான் அப்படி பண்ணுறேன். நான் மட்டும் போகிறது வந்து நீட்டில் சீட்டு வாங்குறது செல்ஃபிஷ். ஐ ஆப்வியஸ்லி அக்ரி, நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காது. ஓகேங்களா? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கிடைக்காம ரெகக்னேஷன் கிடைக்காம போகக்கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா டெஃபினெட்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். அக்கா இந்த லெசன் படிச்சிருக்கீங்களா, அக்கா இந்த லெசன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கூட கேளுங்க. நீங்கள் கூட ஒரு கமெண்ட்லையோ வாட் எவர் இன்ஸ்டாவில் கூட எம்சிக்யூஸ் போஸ்ட் பண்ணுங்க, நான் டெஃபினெட்லி ஆன்சர் பண்ணுவேன். தப்பே இல்லை அது. ஓகேங்களா? தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒன்றும் சின்னவங்க இவங்க சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க ரொம்ப ஜீனியஸ், இவங்களே போயிட்டு அவர்கிட்ட போய் நின்று கற்றுக்குறாங்க, அப்போ அவங்க தான் இவங்களோட பெரியவங்க, அப்போல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனா அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி கேட்டு கற்றுக்கோங்க, தப்பே இல்லை. அந்த பொண்ணு என்னடா இந்த அக்கா இப்படி கேட்குறாங்கன்னு நினைச்சாலும் நீங்கள் ஒன்று கற்றுக்க போறீங்க. யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். அந்த சின்ன சைல்டு தான் உங்களோட குருவாக இருக்க போகுது. ஸோ யூ டோன்ட் திங்க் அபவுட் வாட் ஷீ திங்கிங். ஓகே, வாட் தே திங்கிங். You can think about you only. If you want to grow up in a life, you must want to put effort and you must want to sacrifice everything. Okay. So thank you for that. I hope you all like this session. Bye. I'm extremely sorry. I'm not able to comment live. Definitely I can try my best. When I'm reaching the 1,000 subscriber, definitely I can comment live. And I'm saying how to study within 100 days, and how to write a mock test, and how to write a test in YouTube videos at all. So don't worry, combine with me, steady. Okay, so thank you for watching. Bye, tata.